வணக்கம். வாராகியின் வரம். காலம் பல்லவ அரசர்களின் காலம். இடம் ஒரு சிறிய கிராமம், மலைக்காடு. அந்த கிராமத்தில் வசித்தார் வெற்றிவேல் என்ற வீரன். சிறந்த யுத்த கலைஞர். ஆனால் சபையில் வாய்மையாக பேசுபவன். அதிகாரிகளின் பாராட்டு இல்லாதவன். அவன் நெஞ்சில் இருந்தது ஒரு கேள்வி: நல்லதையே செய்தால் ஏன் வாழ்க்கை இப்படி சிக்கலாக இருக்கிறது? ஒரு நாள் அவன் பெரிய புனித காட்டில் தியானத்திற்கு சென்று 21 நாள் தவம் இருந்தான். உணவில்லாமல் அமைதியோடு மனக்கண்களால் வாராகி அம்மனை நினைத்தான். 21வது நாளில் காடே சுழன்று பனிமூட்டத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. அங்கே வாராகி அம்மன் தோன்றினாள். முகத்தில் கருப்பு பன்றியின் வடிவம், கண்களில் தீபம், கரங்களில் ஆயுதம். அவள் கேட்டாள், வெற்றிவேலே, என்ன வேண்டுகிறாய்? அவன் கூறினான், அம்மா, எனக்கு சுகம் வேண்டாம், புகழ் வேண்டாம். ஆனால் என் உயிர்க்காக நான் மேற்கொள்பவைகள் பயனில்லாதவையாக போகக்கூடாது. வாராகி அம்மன் மெதுவாக சிரித்தார். மார்க்கம் சிறிது கசப்பானது. ஆனால் உன் நடை ஒவ்வொரு நாளும் பிறருக்கு தீபமாகும். நீ நின்றதாலும் ஏனையோர் செல்வார்கள். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு வெற்றிவேல் கிராமத்துக்கு திரும்பி அரசனின் கோபத்தையும் எதிர்ப்பையும் தாங்கி ஒழுக்கம் கொண்டு வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை பாராட்டப்படவில்லை. ஆனால் ஆண்டுகள் கழித்து அவனை முன்னுதாரணமாக காட்டி பல தலைமுறைகள் உயர்ந்தது. மறைமுகமாக வாராகி அம்மன் வழி நடத்திய அந்த உணர்வை மக்கள் வாராகியின் பாதை என்று அழைத்தனர். கதையின் சாரம்: சில நேரங்களில் நாம் தேர்ந்தெடுக்கும் நேர்மையான பாதை உடனடி வெற்றியளிக்காதிருந்தாலும் அது நம்மால் பிறருக்கு தீபம் ஆகிறது. அதுவே வாராகியின் அருள். நன்றி.